நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த நாவை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த நாவு, அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மிக 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 அவசியமான ஒன்று. நான் அடிக்கடி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். யோபுனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அத்தனை சோதனையும் யோபுவுக்கு அனுமதித்து விட்டு ஆண்டவர் எதைத்தான் பார்த்துட்டு இருந்தார்னா அவனுடைய வாயே பார்த்துட்டு இருந்தார். அதனாலதான் வேதம் சொல்லும் போது சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. சோ மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம்ன்றது கண்ணுல பார்க்கறது மட்டும் இல்ல, பாவம்ன்றது கையில் செய்யறது மட்டும் இல்ல, பாவம்ன்றது சிந்தனையில பண்றது மட்டும் இல்ல, வாயில நம்ம பேசுற வார்த்தையும் சில நேரத்துல என்னவாய் மாறிவிடும்னா பாவமாய் மாறிவிடும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஜீவனையும் மரணத்தையும் அவனுடைய நாவிலே வைத்திருக்கிறார். அதான் நீங்கள் நிருபங்களில் வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, நாவு நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம் அப்படின்னு ஆண்டவர் வேதத்துல எழுதி வச்சிருக்கிறார். எப்படி ஒரு காட்டுல ஒரு சின்ன தீ காடு முழுவதையும் கொளுத்தி விடுவது போல இந்த நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழிச்சிரும் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை நாவுல தன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். வாய் தவறி பேசிடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாருல, நீ தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது நீ துணிகரமாய் பேசாமலும் உன் வாயினுடைய வார்த்தையில கவனமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. கவனமா இருக்கணும். இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை உங்க வாயில நீங்க தவறி இருப்பீர்களே ஆனால், ஆண்டவரை தூசித்திருப்பீர்களே ஆனால், வாயினால தீய காரியத்தை பேசி இருப்பீர்களே ஆனால், தயவு செய்து ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க பேசின வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேளுங்க. உங்க பிள்ளைய நீங்க சபிச்சிருக்கலாம், உங்க கணவனார சபிச்சிருக்கலாம், உங்க மனைவியை நீங்க சபிச்சிருக்கலாம், உங்களையே நீங்க சபிச்சிருக்கலாம். ஆனா உண்மையிலே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க நாவினால பேசுறது சில நேரத்துல உங்க வாழ்க்கையில சேரும் என்கிறத மறந்து விடவே கூடாது. எதுல தப்பண்ணாலும் நாவுல தப்பண்ணிராதீங்க, நாவல தப்பண்ணிராதீங்க. நீங்க பேசுற வார்த்தையில மிகவும் கவனம் உள்ளவர்களாயிருங்க. இதை குறித்து அநேக விளக்கத்தை நான் பல நாட்கள் உங்களுக்கு தேவ சபையில உங்களோடு பேசி இருக்கிறேன். சிலர் வாயெடுத்தா உடனே சபிச்சிருவாங்க, வாயில வரதெல்லாம் பேசிடுவாங்க. வெளியே போகிற கணவனார் கோவப்படுத்திட்டார்னா, மனைவி கோவப்படுத்திட்டார்னா, நீ வரும்போது செத்துருவ, நீ அப்படி அடிபட்டுரும், இப்படி அடிபட்டுரும், இதெல்லாம் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சும்மா தான் சொல்லுவாங்க, கோபத்தினுடைய உச்சகட்டத்துல சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ நடக்குமே ஆனால் நிச்சயமா சொல்றேன், நம்மளால சமாதானமா இருக்கவே முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கணவனாருக்கும் அவருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் நடந்து கொண்டே இருந்துச்சு. அந்த வாக்குவாதத்தினுடைய உச்சத்துல இவங்க கோபம் ரொம்ப அதிகமாகி அந்த மனுஷனை பார்த்து சொன்னாங்க, நீ இந்த மாதிரி உயிரோடு இருக்கிறதுக்கு இதா ஓடுதில்ல ட்ரெயின், அந்த ட்ரெயின்ல விழுந்து நீ சாக வேண்டியது தானே, நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற அப்படின்னு இவங்க கோபத்தினுடைய ஆத்திரத்துல சொல்லிட்டாங்க. அந்த மனுஷனுக்கு உடனே சத்துரு அந்த உயிரை எடுக்கணும்னு முயற்சி எடுத்தான். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிடுச்சு.
திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கும்போது அடுத்த ட்ரெயின் வரும்போது அந்த ட்ரெயின்ல விழுந்து அந்த மனுஷன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். இன்றைக்கு கூட திருச்சபைக்கு வரும்போது அவர்கள் அழாத நாட்களே இல்லை. அழும்போது சொல்லுவார்கள், ஐயோ அந்த ஒரே ஒரு மனுஷனை நான் அந்த வார்த்தை பேசினதுனால இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்படுறேன். நான் பேசின வார்த்தை நீ இருக்கிறத விட செத்திருக்க கூடாதான்னு கேட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த மனுஷன் இல்லாத போது என்னால ஜீரணிக்கவே முடியல. இன்னும் ஒரு சம்பவம், ஒரு வேலைக்கு போகிற ஒரு சகோதரி வேலைக்கு போகிற இடத்துல ஒரு சின்ன பொருள் அவங்க எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே அதை சிசிடிவி கேமராவில் கண்டுபிடிச்சு அவங்க பேர்ல கேஸ் போடுவோன்னு சொன்னாங்க. தன்னுடைய கணவனார் ரொம்ப அவங்கள திட்ட ஆரம்பிச்சாங்க. உன்னால எனக்கு மானமே போச்சு, அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சு. அவங்க பேசி நீ உயிரோடு இருந்து என் பேரை எதுக்கு கெடுக்கிற, என் பிள்ளைகளுடைய பேரை எதுக்கு கெடுக்கிற சொன்ன உடனே அவங்களுக்குள்ள நிறைய சத்துருடைய காரியங்கள் புகுந்து அவங்களும் அதே போல தற்கொலை செய்து மாண்டு போனார். அதற்கு பின்பு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எதற்காக நம்ம இப்படி சொன்னோம்? சில நேரத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களுடைய வீட்டிலே இருக்கிற ஏதோ ஒரு நபர்களை காலம் முழுவதும் கண்ணீர் வடிக்க வைக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தையில பேசிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வார்த்தையை திரும்ப அவங்களால எடுக்க முடியல, அந்த வார்த்தையை திரும்ப அவங்களால அழிக்கவே முடியல, அந்த வார்த்தையினுடைய காயத்தை ஆற்றவே முடியல. அதனால பேசுறதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் மிகவும் பொறுமையா இருக்கும். நம்முடைய வாயினுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஒரு சில சம்பவத்தை மட்டும் ஊழியத்துல என்னுடைய வாயின் வார்த்தைகளை, நம்முடைய வாயினுடைய வார்த்தை விசுவாசமான வார்த்தையா இருக்கும்போது ஆண்டவர் அதை கனம் பண்றாதுன்றதுக்கு ஒரு 3 சாட்சிகளை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் இன்னைக்கு முடிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துல திருச்சபையில நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு தாயார், ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு தாயார் அப்படியே ஓடி வந்து சர்ச்சில் அப்படியே வாசல் பக்கத்தில் அப்படியே நெட்டுக்கு விழுந்துட்டாங்க. அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து தன்னுடைய கையை 2ஐயும் அப்படியே நீட்டிட்டு விழுந்து அப்படியே அழுதாங்க. ரொம்ப சத்தமா அழுதாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு எந்திரிச்சு அப்படியே அவங்க பக்கத்துல போய் நின்று, அம்மா அழாதீங்கம்மா, ஏம்மா அழுறீங்க, அழாதீங்கம்மா. கொஞ்ச நேரம் நான் சொல்லிட்டே இருக்கிறேன், அவங்க அழுகையை நிப்பாட்டவே முடியல. அதற்கு பிறகு அவங்க அப்படி அழுது கொண்டே இருக்கும்போது அவங்க பின்னாடி ஒரு தகப்பனார், ஒரு ஐயா வந்தாங்க. அந்த ஐயா ஒரு கால் முழுக்க அப்படியே தொட வரைக்கும் ஒரு பெரிய கட்டு போட்டிருக்குது. அந்த வாக்கர் வச்சுட்டு ஒரே காலால நொண்டி அவரும் சர்ச்சுக்குள்ள வந்து ஒரு சேர்ல உட்கார்ந்தார். இந்த அம்மா அழுகையை நிப்பாட்டிட்டாங்க. அம்மாட்ட கேட்டா என்ன பிரச்சனை, ஏமா இப்படி இவ்வளோ அழுறீங்க, ஏன்? உடனே அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி எங்க கணவனார் காலில் ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சு. அந்த புண்ணு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி இப்போ அது தொட வரைக்கும் அந்த கால் அப்படியே அழுகி போயிருச்சு. நாங்க வந்து 2 பசங்களோட இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்தோம், ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தோம், நல்ல வீடோட சொந்த கடையோட இருந்தோம். ஆனா இந்த ஒரே ஒரு வியாதியினால எல்லாத்தையும் நாங்க வித்துட்டோம் பாஸ்டர். எல்லாம் வித்துட்டு இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். இந்த கடையை 3 மாசமா க்ளோஸ் பண்ணிட்டோம், நடத்த முடியல. இப்போ என் கணவனாருக்கு நான் 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். செக் பண்ணிட்டு டாக்டர் சொன்னாங்க ரொம்ப நாள் தாண்ட முடியாது. இம்மிடியட்டா உடனே இந்த மனுஷனுடைய காலை தொடக்கி கீழே கட் பண்ணி ஃபுல்லா எடுக்கல அப்படின்னா இன்னும் 10 நாளைக்குள்ள அவருடைய உயிருக்கு ஆபத்து வரும், அவர் இறந்தா நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு பணம் ரெடி ஆகுறதுக்கு 1 நாள் ஆச்சு. இப்ப பணத்தை நாங்க ரெடி பண்ணிட்டோம். எங்க கணவனார் இதுவரைக்கும் காலோட பார்த்தேன். ஆனா இப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அட்மிட் பண்றதுக்காக போறோம். நாளையிலிருந்து எங்க கணவனாருடைய காலை நான் பார்க்க முடியாது. கடைசி ஒரு டைம் இந்த சர்ச்சில் வந்து அவர் கால் மிதிச்சுட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள என் காலை கட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த ஆபரேஷன் வெற்றியா முடியணும்னு ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னேன். என்னமோ தெரியல, என்னுடைய ஆவிக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் அப்படியே உள்ள வந்துருச்சு. வந்த உடனே அவர்களுக்காக அவ்வளோ அழுது ஜெபம் பண்ணி 2 பேருக்காக அழுது ஜெபம் பண்ணிட்டு அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன், இல்லம்மா கண்டிப்பா அந்த காலை எடுக்க மாட்டாங்கம்மா,
ஆண்டவர் பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் தருவார். நீங்க சோர்ந்து போகவே வேண்டாம். நீங்க பாருங்க, போயிட்டு ஆபரேஷன் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு நிறைய வார்த்தைகளை நான் பேசினேன். ஆனா அவங்களால பாதி நம்ப முடியல. ஆனாலும் நான் சொல்றதுக்காக சரி சரி சரின்னு கேட்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எனக்கு அவங்க நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்துருச்சு. ஃபோன் பண்ணி என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இல்ல டாக்டர் அதை டெஸ்ட் பண்ணிட்டு, காலை டெஸ்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு ஆபரேஷன் வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு நாளைக்கு ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ஆபரேஷனை தள்ளி போட்டிருக்காங்க. அப்படி இல்லை 3 days அப்படின்னு சொன்னார் நினைக்கிறேன். உடனே அந்த அம்மாவை பார்த்து நான் சொன்னேன், அம்மா இல்லை 3 நாள், நம்ம 30 நாள் ஆனாலும் அந்த கால் ஆபரேஷன் பண்ணி எடுக்க மாட்டாங்கம்மா, நீங்க விசுவாசிங்கம்மா அப்படின்னு. அதே போல 3 days தாண்டி 3 நாட்கள் தாண்டி டாக்டர்கள் மீண்டும் செக் பண்ணிட்டு சொன்னாங்க, இல்ல அந்த புண்ணுனுடைய சீழெல்லாம் பத்தி இப்போ காலில் அது நல்ல மாற்றம் தெரியுது, அதனால நம்ம உடனே இம்மிடியட்டா ஆபரேஷன் பண்ண வேண்டாம், கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம் அப்படின்னாங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதம். கொஞ்ச நாளைக்குள்ளாக அவருடைய காலில் இருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜெபம் பண்ணி கொடுத்த அந்த எண்ணெயை அவங்க பூசி பூசி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து ஆபரேஷனே இல்லாம ஆண்டவர் அந்த காலை வெற்றியாய் கொடுக்க பண்ணி, அவங்க இழந்து போன வீட்டை திரும்பவும் ஆண்டவர் வாங்க பண்ணி, சொந்தமா ஒரு கடையை இடம் வாங்கி கடை வச்சு இன்னைக்கு 2 பிள்ளைகளையும் திருமணம் பண்ணி கொடுத்து சந்தோஷமா ஆண்டவர் அவங்கள வெற்றியா வச்சிருக்கிறார். சோ நம்முடைய வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தையை பேசும்போது ஆண்டவர் நிறைய நேரத்துல கர்த்தரதை கனப்படுத்துறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாய் தவறி மட்டும் தயவு செய்து ஒரு நாளும் அவிசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசாதிருங்கள். யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் ஊழியக்காரனாய் இருந்தும், தேவனுடைய திருச்சபையிலே இருந்தும், தேவனுடைய தூதன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காததுனாலே வேதம் சொல்லுகிறது, அவன் பிறக்கிற வரைக்கும் அவன் ஊமையனா இருந்தான். ஆண்டவருக்கு அவிசுவாசமா பேசுறவங்களை எப்பவும் பிடிக்காது. சோகமான கஷ்டமான நேரத்திலையும் விசுவாசமான வார்த்தைகளை பேசுறவங்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களை சுத்தி இருக்கும்போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதான் யோபுவை சுற்றி அவ்வளோ பெரிய சூழ்நிலை. அப்ப சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும், இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் அவரை காண்பேன், நானே அவரை காண்பேன். அதான் விசுவாசம். சொல்லும் போது, நான் முன்பாக போனால் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்து அவரை காணேன், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவர். தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எப்படி விசுவாசம்! கோலியாத்துக்கு முன்பாக தாவீது போய் நிற்கும் போது அவன் அவ்வளவு பெரிய அவிசுவாச வார்த்தையை சவுல் அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே சொல்லும் போது, சொந்த சகோதரர்களே சொல்லும் போது, இந்த தேவனுடைய மனுஷனை மட்டும் அப்படியே கோலியாத்தை பார்த்து சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையுடைய நாமத்தினால நான் உங்ககிட்ட வர்றேன், நான் என்னுடைய பவர்ல வரல, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்துல உங்ககிட்ட நான் வர்றேன். இன்னைக்கு நான் உன்னுடைய சரீரத்திலிருந்து உன் தலையை வாங்கி உன் சரீரத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கு உணவா நான் தருவேன். இதனாலே இஸ்ரவேலில் ஒரு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்கிறத சகல ஜனங்களும் அறிஞ்சுக்குவாங்க. அவ்வளோ பெரிய கோலியாத்து முன்னாடி நிற்கும் போது கூட வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஃபெய்த், விசுவாசமான வார்த்தை, விசுவாசமான வார்த்தை, விசுவாசமான வார்த்தை. சிங்க கெபிக்குள்ள போய் கிடக்கும் போது தானியேலுடைய ராஜா காலையில வந்து தானியேலேன்னு கூப்பிடும் போது, உன்னை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரான்னு சொல்லும் போது உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருது, ராஜாவே நீ என்றும் வாழ்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருந்தார். சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார். அதான் ஃபெய்த், அதான் விசுவாசம். இன்றைக்கு அந்த விசுவாசம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கா? ஒரு சோதனை வந்த உடனே அவிசுவாசமா பேச தோணுதில்லை. எத்தனை வார்த்தை, நான் முடிஞ்சிட்டேன், நான் எழும்ப மாட்டேன், நான் ஒன்றும் இல்லாம போயிட்டேன், இப்ப கூட பேசிட்டு இருக்கீங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுறாரு, உங்களுக்காக தான் பேசுறாரு. மகளே, உன்னுடைய அவிசுவாசமான வார்த்தையை விட்டு விலகு, உன்னுடைய அவிசுவாசமான வார்த்தைக்கு கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளு. எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் ஃபெய்த்தா என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர்.
உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அந்த விசுவாசமான வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தில் அங்கீகரித்து அது ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் கர்த்தர் மாற்றினார். அது மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபையினுடைய அருகாமை பக்கத்தில் ஒரு கடை ஒருத்தர் போட்டிருந்தார். அப்போ அந்த கடையில் அவர் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன், அவர் புறஜாதியான ஒரு மனுஷன். அப்போ அந்த மனுஷன் திடீரென்று அவருடைய தொண்டைக்குள்ள ஒரு கட்டி. அவங்க அண்ணன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவனுடைய இன்னொரு சொந்தக்கார மாமா டாக்டர். அவங்க எல்லாருமே அப்ராட்ல பெரிய பெரிய டாக்டர்ஸ். அந்த கட்டியை செக் பண்ணிட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் கொடுத்த ரிசல்ட் 2 ஆப்ஷன். ஒன்று, இந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தா ஒன்று நீ செத்துருவ. 2வது, கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம், உயிரை காப்பாத்திடலாம், ஆனா அவன் பேச்சை மட்டும் திருப்பி கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டு கன்ஃபார்மா சொல்லிட்டான். அவர் ஆப்ரேஷன் ஆகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்பாக மெலிச்சிட்டார், அப்படி ஒல்லி ஆயிட்டார். ஒரு நாள் இதை கேள்விப்பட்டு நான் அவருடைய கடைக்கு போனேன். அவர் புறஜாதி தான், அவர் ரட்சிக்கப்படலை. போய் அவருக்கு முன்னாடி நின்று உட்காந்து, சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். ஏதோ இருக்கிறேன் அப்படின்னாரு. என்ன சார் ஆப்ரேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. ஆமாம் ஃபாதர் ஆப்ரேஷன். உடனே அவருடைய கையை பிடிச்சிட்டு நான் சொன்னேன், சார் நீங்கள் திரும்பி வருவீங்க சார், திரும்பி இதே பிஸ்னஸை பண்ணுவீங்க சார், நீங்கள் இந்த கல்லால் நீங்கள் உட்காருவீங்க சார், நீங்கள் திரும்ப என் கூட நீங்கள் பேசுவீங்க சார் அப்படின்னு இந்த விசுவாசமான வார்த்தையை அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் கண்ணுலேருந்து தாரையா கண்ணீர் ஊற்றிட்டு இருக்கு. என்ன பிரதர் என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்குறேன். இல்லை ஃபாதர் ஒன்றும் இல்லை, என் அண்ணன் ஒருத்தர் சயின்டிஸ்ட்டு, என் மாமா ஒருத்தர் டாக்டரு, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஹை அஃபிஷியல்ஸ். ஆனால் யாருமே என்னை பார்த்து நீ ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெற்றியா வருவேன்ற ஒரு வார்த்தை, ஒரு ஹோப்பு என்ன ஆப்ரேஷன் பண்ண போற டாக்டர் கூட கொடுக்கல. நீங்க ஒரே ஒரு நபர் தான் நான் திரும்ப வருவேன்னு சொல்றீங்க, நீங்க ஒரே ஒரு நபர் தான் நீ திரும்ப பேசுவேன்னு சொல்றீங்க, அதுக்காக தான் எனக்கு அழுக வருது. அப்படியே அவருடைய கையை பிடிச்சு அங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டேன். அவர் ஆப்ரேஷன் போனார். ஆப்ரேஷன் முடிஞ்சு சக்சஸா வெற்றியா வந்தார். வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்னதான் பார்த்தார். என்ன பிளஸ் பண்ணுங்க ஃபாதர், நீங்க சொன்னது மாதிரியே கடவுள் பண்ணிட்டாரு, திரும்பி வந்துட்டேன். அவர் இன்னைக்கும் ஒரு கடை நடத்திட்டு இருக்காரு. நம்முடைய திருச்சபையில அவருடைய கடையில இருக்கிற அந்த பொருள் சார்பா எந்த பொருள் நம்ம வாங்கினாலும் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே கொடுக்க முடியாத அளவுக்கு குறைவான ரேட்டை போட்டு தான் வாங்குவார். இன்னும் அநேக நாட்கள் என்ன தேவை இருந்தாலும் ஃப்ரீயாவே கொடுத்து அனுப்புறேன். நான் ஒன்றும் கேட்கவே வேணாம், சும்மா அந்த தேவைன்னா அந்த பொருளை ஆர்டர் பண்ணா போதும். அவர் ஒரு லாபம் கூட வைக்காம கொடுக்குற நாட்கள் ஏறாது. அப்போ நான் நம்புறேன், நம்ம வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துறாரா அப்படின்னு கேட்டா, ஆண்டவருடைய பிள்ளையே, என்னுடைய ஊழிய அனுபவத்தில் இந்த சாட்சி மறக்க முடியாத சாட்சி. இன்னைக்கும் அவருடைய கடையில் அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப பெரிய கடையை வச்சிருக்கிறாரு. ஆனால் நான் போய் வண்டியில் அந்த ரோட்டில் நின்றுட்டு பைக்லேருந்து இறங்குறதுக்குள்ள வந்துடுவார். வாங்க ஃபாதர் உள்ளே வாங்க, உட்காருங்க, என்ன வேணும், நீங்கள் எதுக்கு வந்தீங்க, ஃபோன் பண்ணால் போதுமே. அளவு கடங்காத மரியாதையை ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறார். இப்போது நான் நம்புகிறேன், உங்கள் வார்த்தை அநேகரை தட்டி எழுப்பணும், உங்கள் வார்த்தை நிறைய பேரை பலப்படுத்தணும், உங்க வார்த்தையினால நிறைய பேர் பிழைக்கணும். உங்க குடும்பத்தில் இருக்கிற நபரை உங்க வார்த்தை தான் தேற்றணும். சிஸ்டர் பிரதர், உங்க வார்த்தை தான். நீங்களே அவிசுவாசமா பேசினா உங்க மனைவி எப்படி விசுவாசமா பேசுவாங்க? நீங்களே அவிசுவாசமா பேசினா உங்க கணவனார் எப்படி விசுவாசமா பேசுவாங்க? நீங்களே அவிசுவாசமா பேசினா உங்க பிள்ளைங்க எப்படி விசுவாசமா பேசுவாங்க? விசுவாசமா பேச வேண்டிய நீங்க, சத்தியத்தை கேட்கிற நீங்களே பேசினா எப்படி? நீங்களே அப்படி பேசினா எப்படி? நீங்களே அவிசுவாசமா பேசினா அவங்க ஒரு மூளைக்கு ஆவாங்க. நீங்க ஃபெய்த்தா பேசுங்க. கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், சில நேரத்தில் மன வருத்தங்களும் அவிசுவாசமும் உள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனா வாயில அவிசுவாசமா பேசவே கூடாது. பிசாசு எப்போ உங்க வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தை வரும்னு பிசாசு எதிர்பார்த்துட்டே இருக்கான். ஐயோ, ஆண்டவருடைய பிள்ளைகள் இடமே கொடுத்துறாரு.
இடமே கொடுத்துடாதீங்க. என் ஊழியத்தில் இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. இன்னும் ஒரே ஒரு சாட்சியை கூட நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எவ்வளவு முக்கியன்றத உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஒரு விசை 21 நாட்கள் உபவாச ஜெபம் திருச்சபையில் நடந்து கொண்டிருந்தது. இந்த ஜெபம் எல்லாம் முடிச்சு ஃபைனல் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்றதுக்காக நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய கூட்டம் ஜெபம் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்குது. அந்த கூட்டத்திலே ஒரே ஒரு நபர், ஒரு அம்மா சத்தம் போட்டு அழுறாங்க. அவங்க ஜெபத்துக்கு நிக்கிற அத்தனை பேரும் அவங்கள திரும்பி பார்க்குறாங்க, அப்படி அழுறாங்க. உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி இவங்களுக்கு எல்லாருக்கும் விட்டுட்டு அந்த அம்மாவை ஜெபம் பண்ணி முதல்ல அவங்கள அனுப்பிடுவோம், ஏன்னா ரொம்ப துக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க பக்கத்தில் போய், என்னம்மா உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணும்போது, பாஸ்டர் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு வாங்க பாஸ்டர், உங்கள்கிட்ட நான் பேசணும். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், என்னாச்சு? இல்லை, எனக்கு 2 பெண் பிள்ளைகள். என் கணவனார் ஒரு ரொம்ப பலவீனப்பட்ட ஒரு மனுஷன். ஒரு பொண்ணை இருக்கிற எல்லா காசை வச்சு அதை விற்று ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி கொடுத்தோம். ஒரு குழந்தையும் அவங்களுக்கு இருக்குது. திடீர்னு அவங்க கணவனாருக்கும் அவளுக்கும் பயங்கரமான பிரச்சனை. ஒரு 6-7 மாசமா எங்க வீட்டில் தான் இருக்கா. எப்படியாவது இவங்க சண்டை போட்டாலும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா போன உடனே மாப்பிள்ளை வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. இவளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா. ஆனாலும் நான் எப்படியாவது இவங்க வந்து கவுன்சிலிங்லையாவது திரும்புவாங்கன்னு விட்டுட்டேன். திடீர்னு பார்த்தா அது கடைசி எஜ்ஜு வரைக்கும் போயிருச்சு. இன்னும் ஒரு 4-5 நாட்கள் தாண்டின உடனே கடைசி வாய்தாவில் 2 பேரும் முடிச்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி கிளியர் ஆயிடுச்சு. இயற்கை இன்னும் ஒரு பொண்ணு ஒரு பையன் கல்யாணம் ஆக வேண்டியது இருக்குது. இவ இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு குழந்தை இருக்குது. இவளும் வந்து வீட்டில் உட்காண்டான்னா நான் எப்படி வாழுவேனே தெரியல. நான் ஒருத்தரிடத்துல போய் கேட்டேன், இந்த மாதிரி இது நடக்குமா அப்படின்னு. ஒரு ப்ரேயர் பண்றவர் தான். அவர் கண்ணை மூடிட்டு அவர் சொன்னாரு, இது குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை, கண்ணை மூடிட்டு சொன்னாரு, உடஞ்சு போன பாத்திரத்தை இனி ஒட்ட வைக்க முடியாதுமா, நீங்க ஒட்ட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்கம்மான்னு சொல்லிட்டாரு. ஆண்டவரும் முடியாதுன்ட்டாரேன்னு தான் எனக்கு கவலையா இருக்குது. திரும்ப ஏங்கி அழ ஆரம்பிச்சேன். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், யார் சொன்னா தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் அப்படியெல்லாம் பிரிச்சிட மாட்டாருமா. ஆண்டவருக்கு அற்புதம் செய்கிறதற்கு 24 மணி நேரம் வேண்டாம், ஒரு நிமிஷம் போதும். அவர் ஒரு நாள்லையும் செய்வார், ஒரு மாசத்திலையும் செய்வார், ஒரு மணி நேரத்திலையும் செய்வார், ஒரு நிமிஷத்திலையும் செய்வார். நீங்க தைரியமா இருங்க. இந்த உபவாச ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க தொடர்ந்து வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு அவர்களுக்காக ஜெபித்து நல்ல ஆலோசனை கொடுத்து தைரியப்படுத்தி விசுவாசமான வார்த்தையை கொடுத்து அனுப்பிட்டேன். 2-3 நாள் தொடர்ந்து ஜெபத்திற்கு வந்தார். திடீரென்று ஜெபத்துக்கு அவங்க அன்னைக்கு காணும். என்னாச்சோன்னு நான் நினைச்சிட்டே இருக்கிறேன். அந்த அம்மாவுடைய கணவனார் வெளியில போகும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல அவர் கீழே விழுறாரு, மண்டையில அடிபட்டுச்சு, ரத்தம் வருது, அன்கான்சியஸ் ஆயிட்டார். உடனே ரோட்ல போற ஒரு நபர் வந்து யாருன்னே தெரியலன்னு சொல்லி அவரை எடுத்து தூக்கி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகும்போது அவருடைய பாக்கெட்ல இருந்து செல்போன் எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் பண்றாங்க. அந்த டயல் பண்ற கால் யாருக்கு போகுது அப்படின்னா, எந்த பொண்ணை வேண்டான்னு சொன்னாரோ அந்த மருமகனுக்கு அந்த கால் போகுது. அந்த மருமகனுக்கு தெரியல, கால் அட்டன் பண்றாரு, ஹலோன்னு கேட்கிறாரு. உடனே இந்த முறையில இருந்து ஒருத்தர் பேசுறாங்க, இந்த மாதிரி யாருன்னே தெரியல சார், ரோட்ல விழுந்து கிடக்குறாரு, அவருக்கு தலையில அடிபட்டு இருக்கு, பக்கத்துல இந்த ஹாஸ்பிட்டல் நாங்க கொண்டு போய் சேர்க்கிறோம், நீங்க யாருனாலும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் கட்டாங்க. இவர் இந்த மருமகன் போனை யார் நம்பர்றான்னு பார்த்தா மாமனார் நம்பர். இப்ப அவங்க அம்மா அப்பாவும் இவங்க அம்மா அப்பாவும் அவங்க வந்து ரிலேஷன். அவர் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றாரு, இந்த மாதிரி கால் வந்துச்சுமா, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி அவர் சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருக்காங்களாமா, அட்மிட் பண்ணிட்டாங்களான்னு சொன்ன உடனே அவங்க அம்மா அப்பா சொன்ன, நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு சொல்லாம இருந்தா ஒரு உயிர் விஷயம்ப்பா, உடனே உன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்ன உடனே இந்த பிரதர் வந்து மனைவிக்கு ஃபோன் பண்றாரு. பல மாதங்கள் ஃபோன் பண்ணாம
கோர்ட்டுக்கு போனா கூட 2 பேரும் எதிர்முறை நின்றுட்டு முகத்தை கூட பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லாதவரு ஒரு கால் பண்றாரு தன்னுடைய மனைவிக்கு. இவங்களுக்கு போனை எடுத்து பார்த்தா ஆச்சரியம். எடுத்து காதல வச்சு ஹலோ அப்படின்னா, நான் தாம்மா பேசுறேன், உங்க அப்பா ஏதோ வெளியே போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டாராமா, பக்கத்துல இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. உடனே இவங்க அம்மாவும் இந்த பொண்ணு 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அவங்க அம்மாவும் ஐயாவும் என்ன சொல்றாங்கன்னா, டேய் இவ்வளவு தூரம் நம்ம கேள்விப்பட்டுட்டு அவன் என்னதான் இருந்தாலும் என் சொந்த அண்ணன், நம்ம இப்படி அமைதியா இருக்கிறது நல்லதில்லை, நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனை அடுத்து இருக்கட்டும், நீங்க டைவர்ஸ் பண்றது அடுத்தது, நம்ம ஒரு எட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி அவங்க கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. இவங்க கிளம்பி இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா சந்திக்கிறாங்க. ஒன்னா சந்திக்கும் போது அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, நம்ம ஏன் பிரியணும், நம்ம எதுக்கு பிரியணும்? 2 பேரும் ஹாஸ்பிட்டல்லையே வச்சு பேசி பிரிஞ்சு போன அந்த குடும்பம் ஹாஸ்பிட்டல்ல ஒன்று சேர்ந்துட்டாங்க. 21 நாள் உபவாச ஜெபம் முடிகிறதுக்குள்ளேயே டைவர்ஸ் நோட்டீஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு தன்னுடைய மனைவியை தன்னுடைய வீட்டுக்கு அவர் கூட்டிட்டு போறாரு. ஐயாவுக்கும் சரியாயிடுச்சு. மனைவி வீட்டில் கூட்டிட்டு போய் இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் 2 பிள்ளையை கொடுத்து அவங்கள சந்தோஷமா கர்த்தர் வச்சிருக்கிறார். அதான் நம்முடைய தேவன். நம்முடைய விசுவாச வார்த்தைகளை கனம் பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவருடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போனாயோ, இனி நடக்காது என்கிற முத்திரையை யாரோ ஒருவர் குத்தி விட்டார்களோ, நிறைய பேர் அப்படி தீர்க்க தரிசனம் கூட சொல்லிட்டாங்களா, மைனஸா, அவ்வளவுதாம்மா கர்த்தர் இனி அற்புதம் செய்ய மாட்டாருமா, முடிஞ்சிருச்சுமான்னு சொல்றாங்களா? இல்ல, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? சோ ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்துல உங்களை பார்த்து அது மட்டும் தான் கேட்கிறாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கும் போதும் விசுவாசமா உங்களால பேச முடியுமா? ஃபெய்த்தா பேச முடியுமா? ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. என் வாயினுடைய வார்த்தையில விசுவாசம் வரணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும். ட்ரை பண்ணுங்க. சூழ்நிலை நடக்காததுதான், சூழ்நிலை ரொம்ப மோசமானதுதான். சூழ்நிலையை பார்த்தா எப்படியோ இருக்குது. நான் சொன்னேன் இல்ல, இந்த கடைசி சாட்சி எப்படிப்படிய சிச்சுவேஷன். அவர் போகணும், அவர் விழணும், அவருடைய போன்ல இருந்து கால் அவருக்கு போகணும். ஆண்டவருடைய பிளான் எப்படி திட்டம், அவருடைய ஞானம் விவரிக்க முடியாது, அவருடைய அன்பு விவரிக்க முடியாது. அவர் செய்யணும்னு நினைச்சார்னா எப்படியும் செய்வார். அவர் செய்யணும்னு நினைச்சார்னா யாரை கொண்டும் செய்வார். அவர் மாற்றணும்னு நினைச்சார்னா யாரையும் மாற்றுவார். எப்படிப்பட்ட சவுலையும் பவுலா மாற்றுவார். சொர்ந்து போனீங்களா? உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறார். முழங்கால் படியிட முடியுமா? முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. முடியாதவர்கள் எழும்பி கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க. இயேசுவே, என்னுடைய வாயிலே விசுவாசமான வார்த்தையை வையும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஹalleluya.